சென்னையில் பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு என்ன சொல்றேன் பின்னடைவையும் ஆளும் கட்சி சந்திக்க போகுது. பின்னடைவுன்னு நான் சொல்றது வந்து அவங்க எல்லா சீட்டும் தோத்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா போன மாட்டி மாதிரி எல்லா சீட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். கோட்டையில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கோட்டையில் விழுந்தது ஓட்டை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுக்குமொழியில வந்து திராவிட கட்சிகள் வல்லவர்கள், அதனால்தான் அவங்க ஸ்டைல்லயே சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ ஒரு ஒரு விதமா அப்படி பார்க்கலாம். ஆனா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா போலிங் வந்து 80% அந்த மார்ஜின்ல தான் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து 80% தான். பட் 80% கூட சில பேர் என்ன சொல்றாங்க, போன வாட்டி எடுத்த 73%, அதோட ஒப்பிட்டு இதை பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய வாக்குப்பதிவு இல்லையே அப்படின்றாங்க. ஒண்ணு அதை பேஸா எடுங்க. அதை பேஸா எடுத்தீங்கன்னா போன வாட்டி 73% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா இங்க இந்த வாட்டி எவ்வளவு நடந்திருக்கும்? 81% நடந்திருந்தாலே அது ஈக்குவல் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா போன வாட்டி பதிவான வாக்குகள் 4,63,00,000 வாக்குகள். இந்த வாட்டி பதிவாயிருக்கிற வாக்குகள் 24 லட்சம் வாக்குகள் எக்ஸஸா பதிவாயிருக்கு.